பாண்டாளம் நாட்டில் ராஜா ராசராசன் பல ஆண்டுகளாக பிள்ளை வேண்டி அலைந்தார். யாரும் சொல்லாத உண்மை, ஆசையும் வெறுமையும் மனிதனை எவ்வளவு கீழே தள்ளும் என்று அவரது வாழ்க்கை காட்டியது. ஒருநாள் வேட்டையிலிருந்து திரும்பும் வழியில் கருட வடிவ ஒளிக்கீற்று விண்ணை பிளந்து பூமியில் விழுந்தது. அந்த ஒளிக்குள் ஒரு குழந்தை, கண்களில் தீ போல பிரகாசம். அவன் மனிதனின் குழந்தை அல்லை, அவன் சக்தியால் பிறந்தவன். ராஜா அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். ஆனால் அரச மாளிகையில் அவன் வளர்ந்தது ஒரு ராஜகுமாரனைப் போல இல்லை. போராட்டமும் ஒழுக்கமும் மட்டும். யாராவது தவறு பண்ணினா அவன் அமைதியா பார்ப்பவன் இல்லை. அவன் அமைதிக்காக அல்ல, நீதிக்காக பிறந்தவன். ஒரு நாள் மகிஷி என்கிற அசுரி உலகத்தை அழிக்க ஆரம்பித்தாள். அவளை ஜெயிக்க ஒரே ஒரு வடிவ தெய்வம் தேவை. அர்த்த கும்பம் போல மனித உருவிலும் தெய்வ சக்தியுடனும். அந்த பொறுப்பு மணிகண்டன் மேல் விழுந்தது. அவன் போராடினான். ரத்தம், குரல், வலி எல்லாம் இருந்தது. ஆனா பின் வலிமை வென்றது. மகிஷியை அழித்தான். உலகம் காப்பாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அவன் ராஜ சிங்காசனத்தை ஏற்க முடியாது என்பதை சொன்னான். நான் மலைக்குப் போகிறேன், சபரிமலையில். வந்தவர் யாரும் பாரம் எடுத்து வரக்கூடாது. ஓய்வு, உதவி, உணவு எல்லாம் சமமாக. அதனால்தான் சுவாமியே சரணம் ஐயப்பா என்கிற மந்திரம் வெறும் பக்தி சொல் இல்லை. இதன் அர்த்தம், நான் கண்மூடி வேண்டுகோள் விடுபவன் இல்லை. என் வாழ்வை நான் மாற்றிக்கொள்கிறேன்.